சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். இன்னைக்கு நாம 19வது நாள் பயிற்சியை பார்க்க போறோம். அதாவது தொடர்ந்து 27 நாள் தினமும் செய்ய வேண்டிய முதல் நிலை பவன முக்தாசனங்கள் என்ன, இரண்டாம் நிலை ஆசனங்கள் என்ன, அப்புறம் கிழமையின் அடிப்படையில் நாம் பயிற்சி செய்யும் நேரத்தை பொறுத்து எந்த பிராணாயாமம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ந்து 27 நாள் பயிற்சியா காண போறோம்னு சொல்லியிருந்தேன். அதுல இன்னைக்கு 19வது நாள் பயிற்சி. இடையில சில நாட்கள் காணொளி வெளியிட முடியாததுக்கு காரணம், இங்க திருவிழா நடக்கும்போது பின்னால பாட்டு பாடும், அந்த பாட்டு இதுல ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா காப்பிரைட் பிரச்சனை வருது. ஏற்கனவே இங்க எனக்கு வருமானம் கிடையாது, இதுல காப்பிரைட் பிரச்சனை வேற வந்தா என்னால் அதை சமாளிக்க முடியாது. அதனால்தான் நான் காணொலி வெளியிட முடியல. அதே மாதிரி வர 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 நாள் சென்னையில முகாம் நடத்தலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இந்த முகாம் நடத்துறதுக்கு தொண்டுள்ளம் கொண்ட அன்பர்கள் யாராவது இடம் இலவசமா வழங்கினீங்கன்னா நான் பயிற்சி பெற வரக்கூடிய மக்கள்கிட்ட குருதட்சணையா குறைந்த அளவு கட்டணம் வசூலிக்க முடியும். அது எப்படியா நாங்க இலவசமா கொடுப்பேன் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பெரிய பெரிய சாமியார்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுக்கலாம். ஆனா எனக்கு மாத்திரம் வாழ்க வளமுடன் வாழ்த்திடுறீங்க. பயிற்சியில சந்தேகம்லாம் கேட்குறீங்க. சரி ஐயா, அதுவும் என்கிட்ட பயிற்சி செஞ்சு சந்தேகம் கேட்டா பரவாயில்ல, எங்கேயாவது போய் பயிற்சியை தப்பு தப்பா படிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட அது ரைட்டா இது ரைட்டான்னு சந்தேகம் கேட்குறீங்க. அதுவே தவறுன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கேட்டுட்டு கடைசியில பதிலாம் சொன்னதுக்கு அப்புறம் வாழ்க வளமுடன் அப்படின்றீங்க. நீங்க ஏதாவது பொருள் கொடுத்தா தான் நான் வளமா வாழ முடியும். அதனால நீங்க நிச்சயம் செய்வீங்கன்னு நம்புறேன். யாராவது இடம் கொடுத்து உதவினீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு நாள் முகாம் நடத்தலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருந்தாதான் இனிமே நான் இந்த எக்ஸசைஸ், ஆசனங்கள், பிராணாயாமம், தியானம் இதை பற்றியெல்லாம் முழுமையான உண்மையான காணொலியை வெளியிடுறதா முடிவு செஞ்சுருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 300 காணொலிக்கு மேலே வெளியிட்டுட்டேன். இதுக்கு சரியான ஆதரவு இருக்கான்னு பார்த்தா ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா திரும்ப திரும்ப வாழ்க வளமுடன் தான் சொல்றீங்க. ஆதரவு தெரிவிக்கிறீங்களான்னு பார்த்தா அது தெரிவிக்கிற மாதிரி தெரியல. அதனால உங்க ஆதரவை பொறுத்து தான் இந்த 27 நாளைக்கு அப்புறம் தொடர்ந்து காணொலி வெளியிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நான் எடுக்கிறதா இருக்கேன். இத நீங்க மனம் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்க திருந்தணும், நீங்க உண்மையை படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். திருச்சியில முகாம் போட்டேன், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதே மாதிரி கொங்கு மண்டலம் எப்பவுமே சாமியார்களை உருவாக்கும். அதை என்னைய விட நெல்லை கண்ணனா அவர் ரொம்ப அழகா சொல்லுவார். நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு முன்னால அந்த ஐயாவே சொல்லிட்டு போயிட்டார். சரி, அவங்க இந்த யோக பயிற்சியை கத்துட்டு இந்த நிறுவனத்தை பெருசாக்குவாங்கன்னு பார்த்தேன். அங்கேயும் ரிசல்ட் 0 தான், ஈரோட்லயும். இப்ப அடுத்து சென்னையில முகாம் நடத்தலான்னு விரும்புறேன். ஏன்னா ஏதாவது சொல்லும் போதே என்ன சொன்னீங்க, ஐயா நீங்க முயற்சி எடுக்கல, நீ என்னைய கிரிட்டிசைஸ் பண்றீங்க. இதுல என்ன முயற்சி எடுக்கணும்னு எனக்கு தெரியல. நீங்க திருந்தறதுக்கு நான் என்ன முயற்சி செய்ய முடியும்? நீங்க திருந்தணும், அதுக்கு நான் பயிற்சி சொல்லி கொடுத்தாச்சு. இது எல்லாரையும் சென்றடையணும்னா நீங்க தான் அதை கொண்டு போகணும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு நான் சொன்னேன். ஆனா காணொலியெல்லாம் போய் பார்த்தா ஒரு 50 பேர் 60 பேர் தான் இருக்கு. இதே இது நான் யோகம் சேனல்ல காணொலி வெளியிடும் போது நான் சொன்ன மாதிரி 6 மாசத்துல கிட்டத்தட்ட 5 லட்சம் சப்ஸ்கிரைபர், இப்ப கிட்டத்தட்ட 11 லட்சம் வரைக்கும் போயிடுது. அது என்னன்னா தினமும் காணொலி கொடுக்கும் போது ஏதாவது பொய் சொல்ற மாதிரி ஆயிடும். நான் அதை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அதுல இருந்து விலகி வெளியில வந்தேன். அதுலயும் பார்த்தா என்னுடைய காணொலி தான் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஆக்சுவலி அந்த யோகம் சேனல் என்னுடைய இது கிடையாது, ஒரு நண்பருடையது.
அதுலேருந்து எனக்கு எந்த வருமானமும் கிடையாது. அதனால நீங்க கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான். அதே மாதிரி ஏதாவது நான் முகாம் நடத்துறேன்னு சொன்னா சென்னையில் நடத்தலையான்னு கேள்வி கேட்குறீங்க. பட் பதில் இது வரைக்கும் வரல. யார்கிட்ட இருந்தோம் ஐயா ஒரு நாமினல் ஃபீஸாவது கொடுங்கயான்னாவது சொல்லுவீங்களான்னு பார்த்தா அது கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்கள் இலவசமாக கொடுக்க முடியாது, மெயின்டெனன்ஸ் சார்ஜாவது கொடுங்க அப்படியாவது ஃபோன் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், அதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இந்த கர்ம வினையை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு ஞானம் பத்தலைன்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, என்னுடைய ஞானத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நிச்சயம் ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த 19வது நாள் பயிற்சியை தொடர்றேன். சந்தோஷம். காலை அகட்டி வச்சுக்கிறோம். கால் விரலை 20 முறை அசைச்சு விடணும். நான் 10 முறை தான் செய்வேன், ஏன்னா காணொலி பெருசாயிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பாதத்தை முன்னால பின்னால 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பாதத்தை உள்ள வெளியில 1 2 3 4 5 6 7 8 9. இடப்புறம் வலப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பாதத்தை சுழற்ற போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Reverse. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப உட்புறம் வெளிப்புறம் 1 2 3 4 6 7 8 9 10. Reverse. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப அடுத்து முழங்கால்களை அசைத்து விடுதல். 1 2 3 4 5 1 2 3 4 5 2. இப்படி செய்யும் போதே முழங்காலில் ஒரு சொடக்கு விழுகும். அப்படி சொடக்கு விழுந்தா அந்த வலியெல்லாம் போயிடும். 3 5 6 7 8 9 10. அதே மாதிரி இந்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப கணுக்கால் சுழற்சி. இந்த கணுக்காலை கண்டிப்பா பிடிக்கணும். ஏன்னா அதுதான் நான் சொல்றேன். எங்கேயாவது போய் தப்பு தப்பா படிச்சுட்டு வந்துட்டு இப்படி செய்யறீங்க. ஆன்லைன்ல உட்கார்ந்து பார்க்கும்போது இப்படிதான் செய்யறீங்க. இப்படிலாம் செய்யக்கூடாது. இந்த கணுக்கால்ல கவனம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு சூட்சுமம் இந்த இடத்துல இருக்கு. இந்த சூட்சுமத்தை தொடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொலுசு, சிலம்பு, கருப்பு கயிறு, கம்பளி கயிறுலாம் கட்டினாங்க. கிராமத்துல யாராவது பயந்துட்டா அவன் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல கம்பளி கயிறு கட்டுவாங்க. அததான் நான் சொன்னேன், சிலம்ப அவுத்த உடனே நிதானம் இழந்துருவோம். அதனால்தான் கண்ணையே எரிச்சிருப்பாளோ மதுரைய அப்படின்னு. ஏன்னா இதை அவுக்கும் போது அதுக்கு சப்போர்ட்டிவ் அடுத்து ஒன்று அங்கே போடணும். இதை ரிப்பேர் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு கம்பளி கயிறையாவது கட்டி இருக்கணும். ஐயா இப்ப நாங்கெல்லாம் போடலையே, எங்களுக்கு கவனம் இல்லையா? சத்தியமா இல்லை. ஏன்னா அந்த கவனத்தை நீங்க தேடி தான் ஒவ்வொரு ஆசிரமமா போறீங்க. இங்க வாழ்க வளமுடன் சொன்னீங்கன்னா உடனே அவரை சொல்றேன்னு அவர் ஒரு நல்ல மகான், குறைந்த அளவு கட்டணம் தான் வாங்கினார். அதான் அந்த வார்த்தை நல்ல ஒரு கேட்சிங்கான வார்த்தை. நீங்க எந்த ஆசிரமத்துல படிச்சிருந்தாலும் என்ன பண்ணிடுறீங்கன்னா போன் எடுக்கும் போதே வாழ்க வளமுடன்ங்கிறீங்க. சந்தேகம்லாம் கேட்டு முடிச்சுட்டு வாழ்க வளமுடன் முடிச்சிடுறீங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணீங்களான்னு கேட்டா இல்லைங்கய்யா அப்படிங்கிறீங்க. ஆனா சந்தேகம் மொத்தம் என்கிட்ட கேட்டுறணும்.
இந்த நிலை, இந்த மனநிலை உங்களுக்கு மாறணும். நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணாதான் நான் வந்து செய்ய முடியும். அதையும் நான் சொன்னேன். அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சா பொருளாதாரம் கொடுங்கன்னு தான் நான் கேட்டேன். அதனால திரும்பவும் நானும் தீட்சை கொடுத்து ஏமாத்தணும்னு நினைக்க வேண்டாம். நல்லா அப்படி பண்றோம். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த இடத்த பிடிச்சாதான் கவனம் அதிகரிக்கும். இந்த இடத்த பிடிக்கலன்னா கவனம் அதிகரிக்காது, கவன சிதறல் ஏற்படும். இப்படி வரிசையா ஒவ்வொரு யோகா மாஸ்டரையா தேடி போவாங்க, கடைசி வரைக்கும் தீர்வு கிடைக்காது. அதனால இந்த இடத்த கண்டிப்பா பிடிக்கணும். எனக்கு ஆன்லைன் கிளாஸ்ல உட்காரும் போது கூட இப்படித்தான் செய்வாங்க. அப்புறம் நின்றுண்டே செய்யறது. இந்த நின்றுண்டே எல்லாம் செய்யக்கூடாது, இந்த இடத்த பிடிக்கணும். இல்லாட்டி நான் என்ன பண்ணிடுவேன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் பெரிய சுவாமிஜி ஆகி கொலுசு தண்டையெல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பூஜையில வச்சதுன்னு போய் சொல்லி. கண்டிப்பா அந்த தப்பு நான் எந்த காலத்திலையும் பண்ண மாட்டேன். அப்படி இல்லாட்டி இதை கேட்டுட்டு ஏதாவது ஒரு சாமியார் செஞ்சிருவார். உங்க கவனம் அதிகரிக்கிறதுக்கான பூஜையில வச்ச கொலுசு அப்படின்னு விட்டுருவார். அது நீங்க எனக்கு வேற வாங்கிட்டு வருவேன். அதுதான் கஷ்டம். யாராவது வரும்போது இப்படிதான் சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை அந்த மந்திரம் சொன்னா காசு வரும் மாமியார். சொல்லுங்க ஏம்பாங்க. மந்திரத்துக்கு காசுக்கு சம்பந்தம் கிடையாது ராம்பேனான். மந்திரம் சொன்னா மனசு நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும், இருக்கிறத கொண்டு சந்தோஷமா வாழணும்னு நினைக்க முடியும். அதுக்கு தான் மந்திரம், வேற ஒன்றும் கிடையாது. நான் நிறைய பலன் அடைஞ்சினேன், உடல் ரீதியா மன ரீதியா. அதனால இதெல்லாம் உங்களுக்கு நான் பகிர்றேன். இதை பகிரும் போது அடிப்படை தேவைகள் இருக்கு. அதுக்காகத்தான் நான் அந்த பொருளாதாரம் கேட்கிறேன். நான் வேற ஒன்றும் இல்லை. அதுவும் பயிற்சி கற்றுத்தரேன்னு தான் சொல்றேன். கண்டிப்பா செய்வீங்கன்னு நம்புறேன். இப்ப அடுத்து இந்த கால். உங்களுக்கு எங்க சந்தேகம் வருதுன்னா, அந்த சாப்பிட்டு செய்யலாமா சாப்பிடாம செய்யலாமா, மட்டன் திங்கலாமா திங்கக்கூடாதா, அப்புறம் எக்ஸசைஸும் யோகாவையும் சேர்த்து பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வரப்ப உடனே ஐயா எளிமையா சொல்றாரு, அவர்கிட்ட கேட்க. இதெல்லாம் நீங்க அந்த குருகிட்ட போய் கேட்க மாட்டேங்கிறீங்க. அவர்கிட்ட கேட்டா அவர் உங்களை அடிப்பார். ஏன்னா அவர் சொல்லிக் கொடுக்குற பயிற்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். அவர்கிட்ட போய் நீங்க பயிற்சி செய்யலாமான்னு கேட்டா சத்தியமா சொல்ல மாட்டார். அதனால போன் எடுத்தோன்னா அழகா சந்தேகம்லாம் கேட்டு வாழ்க வளமுடன்றீங்க. சந்தேகம் கேட்கக்கூடாதுங்கிறது கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நல்லா அப்படி. இப்ப அடுத்து முழங்கால் வலியை நீக்கக்கூடிய சிறப்பான பயிற்சின்னு சொன்னேன். திரும்பவும் சொல்றேன், நான் சொல்லிக் கொடுக்குற பயிற்சியெல்லாம் சாப்பிட்டு செய்யலாம், சாப்பிடாம செய்யலாம், நடுராத்திரி செய்யலாம். ஏன்னா இந்த யோகா சொல்லிக் கொடுக்குறவங்க எல்லாருமே பண்ற ஒரே தவறு என்னன்னா, சாப்பிட்டு பயிற்சி செய்யக்கூடாது. ஔவையாரோ திருமூலரோ பதஞ்சலியோ அப்படிலாம் எழுதவே இல்லை. இவங்க புக்கை பூரா தப்பு தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஔவையார் சொன்னார்ன்றாங்க. அதனால திருமூலர் சொல்லும் போது நோயின் தாக்கம் அதிகமா இருந்தா காலம்பரை மத்தியானம் சாயந்தரம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப கூட மத்தியானம் எல்லாம் செய்யலான் இருக்கார். வஞ்சகவாதம் அரும் மத்தியானத்தில்னு எழுதியிருக்கார். அதனால நீங்க அப்படி செய்யலாம். இப்ப அடுத்து அப்படி சுண்டி சுண்டி விடுறோம். இந்த சந்தேகத்துலதான் எல்லாரும் குரு தீட்சை வாங்கிட்டு இங்க வந்து மத்தியானம் செய்யலாமா, எனக்கு அந்த குரு செய்யக்கூடாதுன்னு சொன்னாரேனா, வலி இருக்குல்ல, வலி இருக்கும்போது மத்தியானம் செய்யத்தான் வேணும். இல்லாட்டி எங்கேயாவது நல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் ஐசியூல அட்மிட் ஆகி மத்தியானம் ஸ்டாஃப் நர்ஸ் வந்து இதை செஞ்சு விடுவாங்க. வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப கை பயிற்சி. கை பயிற்சி எப்படி துண்டு வச்சுக்கிறேன். 27 நாள் தொடர்ந்து செஞ்சதுக்கு அப்புறம் இங்க டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிக்கலாம். இப்பவே கம்மி பண்ணா கை ஒடிஞ்சிரும். 1 2 3 4 5
6 7 8 9 10. இப்ப அடுத்து கை எப்படி வச்சுக்கிறீங்க? 1 2 3 4 5 6 7 10. அடுத்து இந்த பக்கம் 10. இப்ப அடுத்து கையை முன்னால பின்னால 1 2 3 4 5 6 7 8 9 10. பின்னால 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சுழற்சி 1 2 5 6 7 2 3 4 5 6 7 10. இப்ப கையை கோர்த்துக்கணும். இது கூட பார்த்தேன், கோர்த்துக்கிறேன்னா இப்படி எல்லாம் கோர்த்துக்கிறேன், எங்கேயா போய் இப்படி படிச்சுன்னு வந்துட்டேன். அப்புறம் இப்படி எல்லாம் கோர்த்துண்டு என்னட்டா அதுக்கு பேர் கருடாசனம். கருடன் என்ன காலப்படியா வச்சுட்டு இருக்குங்கிறேன். இதுக்கு எதுக்கு கருடாசனம் பேர் வந்ததுன்னு தெரியல. ஒழுங்கா என்ன செய்யணுமோ அதான் செய்யணும். இதை ட்விஸ்ட் பண்ணலாம். இது எதுக்கு ட்விஸ்ட் பண்ணணும்? இப்படிலாம் காலை திருக வேண்டியது, அப்புறம் முழங்கால் வலின்னு என்கிட்டயே கேள்வி கேட்க வேண்டியது. இதெல்லாம் ஃபன். உடம்பு நல்லா இருந்தா ஃபன் எல்லாம் பண்ணலாம். உடம்புல வேதனையை வச்சுட்டு ஃபன் எல்லாம் பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப அடுத்து கைப்பயிற்சிகள் எல்லாமே நிறைவடைந்தது. எளிய முறை ஆசனம் இரண்டாம் நிலை. முதல் நிலை வந்து கால் மடக்க முடியாதவங்க கட்டில காலை தொங்க போட்டு உட்காந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். முதல் 10 நாள் அந்த காணொலியை போய் பாருங்க. இப்ப இரண்டாம் நிலை நான் சொன்ன மாதிரி இடது காலை வலது தொடை மேல போட்டிருக்கேன். இடது பக்கம் தான் குனியணும். அதே மாதிரி 7 ஆதாரம். இந்த சந்தேகமே இங்கெல்லாம் தான் வருது. சாப்பிட்டு செய்யலாமா, சாப்பிடாம செய்யலாமா, மட்டன் சாப்பிடலாமா? உங்களுக்கு உடல் உழைப்பு இருக்குன்னா நான்வெஜ் சாப்பிடலாம், இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துக்கங்க. நாளைக்கே தவிருங்க நான் சொல்லல. என்ன நான்வெஜ் எல்லாம் விட்டீங்கன்னா விவசாயம் தலை தோங்கும். விவசாயத்தை அழிக்கணுங்கிறதுக்காக நான்வெஜ் சாப்பிடுன்னு ஒரு கூட்டம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருத்தோ. அதை பத்தி ஒரு பெரிய காணொலியே போடலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னா பள்ளியை பார்த்தோன்னா எல்லாருக்கும் சாப்பிடணும்னு தோணணும், பூரானை பார்த்தோம்னா சாப்பிடணும்னு தோணணும். பயம் வருதுல்ல, அப்போ உனக்கு அதுக்குரிய உணவு கிடையாது. உடனே விஞ்ஞானத்துல இந்த 200 வருஷம் விஞ்ஞான குப்பையை தூக்கி எறிங்கன்னு. ஏதோ ஒரு காலகட்டத்தில் உணவு இல்லாதப்ப நான்வெஜ் எடுத்துட்டீங்க, அதை நான் நாளைக்கே திருத்த முடியாது. தாராளமா நான்வெஜ் சாப்பிடுங்க. உடல் உழைப்பு ஆனா அன்னைக்கு பண்ணணும். நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா நிறைய ஆசனம் பண்ணணும், நிறைய உடல் உழைக்கணும். உடல் உழைப்பே இல்லாத போது எதுக்காக நீங்க நான்வெஜ் சாப்பிடணும்னு தான் சொல்றேன். நான்வெஜ் தப்புன்னு சொல்லல, உங்களுக்கு தேவையில்லை. எப்ப சாத்வீகமான உடல் உழைப்பு இருக்கும் போது அப்படிதான் சொல்றேன். அப்புறம் என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு பண்ணலாமா, இது ஒரு சந்தேகம். இதெல்லாம் நீங்க படிச்ச மாஸ்டர்கிட்ட போய் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன்னா அவர் அடிப்பார். ரெண்டாவது, அந்த மாஸ்டர் தீட்சைன்னு சொல்லி வெளியில சொல்லாத. வெளியில சொன்னா நீ வந்து காராம்பசுவை கொன்ற பாவத்திற்கு ஆளாவாய் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
இது மாதிரி. இது அர்த்த பத்ம வக்ராசனம். இந்த கால் பிடிக்க முடியாது, அப்ப என்ன செய்யலாம் சொன்னேன், இது மாதிரி இப்படி போட்டு இப்படி பிடிக்கலாம், தவறே இல்லை. உடனே காவி துண்டு போடணுமான்னு கேட்கக்கூடாது. நேரம் வரும், ஓய்வெடுக்கும். நெத்திக்கு இட்டுக்கிறது அப்படின்னு ஒண்ணு உண்டு. திருநீர் அணிதல், திருமண் அணிதல், பொட்டிடுதல். வேற ஒரு மதம் இங்க பள்ளிக்கடம் வச்சாங்க, நெத்திக்கு இட்டுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நெத்திக்கே இட்டுக்கல. இப்ப என்ன ஆயிடுத்து, பூர்வமத்தி தீச்சை, மூன்றாவது கண் திறப்பு. இருக்கிற 2 கண்ணை வச்சே ஒழுங்கா பார்க்க முடியல. மூன்றாவது கண்கிறது விழிப்புணர்வு தான். கண்ணால பார்த்தது, காதால கேட்டது, வாயால சுவைச்சது, தோளால உணர்ந்தது, மூக்கால நுகர்ந்தது, வேணுமா வேண்டாமான்னு சொல்றதுதான் மூன்றாவது கண். அதனால இந்த மூன்றாவது கண் அப்படின்னு கழுத்த இருக்கக்கூடாது. உங்களை விட மூன்றாவது கண் எல்லா உயிரினத்துக்கும் நல்லா வேலை செய்யுது. அது எதுவும் சூசைட் பண்ணிக்காது, அது எதுவும் கர்ப்ப காலத்துல உறவு வச்சுக்கணும்னு நினைக்காது, அது எதுவும் பள்ளிக்கிடம் போகாது, அது எதுவும் ட்ரெஸ் மாட்டிக்காது, அது எதுவும் சமைக்காது. இப்போ மூன்றாவது, அதுக்கு உண்மையிலேயே இடி வர பொருள் தெரியும். நம்ம வானத்துல சந்திரனுக்கெல்லாம் அனுப்பிட்டோம், யுரேனஸ் நெப்டியூனுக்கெல்லாம் அனுப்பிட்டோம் ராக்கெட்லாம். ஆனா மழை வர போறத கூட நம்மளால ஒழுங்கா சொல்ல முடியல. இந்த மூன்றாவது கண் திறந்து என்ன பண்ணோம், ஒன்னும் பண்ணல, பெருசா ஒரு சாதனையும் பண்ணிடல. நாளைக்கு மழை வரப்போகுதாங்கிறத சத்தியமா சொல்ல முடியல. ஆனா ஒரு ஈசலுக்கு தெரியறது. இந்த விழிப்புணர்வு மூன்றாவது கண்கிறது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதுவே திறக்கும். 6 நிமிடங்கள் திறந்திருக்கும். அதை பத்தி இனிமே நான் காணொலி போடுறேன். ஏன்னா இந்த மூன்றாவது கண்ணை தேடி ஓடிதான் தப்பு தப்பா பயிற்சியை படிச்சுட்டு வந்துடுறீங்க, என்கிட்ட கேள்வி வைக்கிறீங்க. அடுத்து இனிமே அந்த காணொலி தான் போட போறேன். திருமூலர் பாட்டுல என்ன சொல்லியிருக்கார், அதெல்லாம் ஒரு போரிங் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் முக்கியம் இல்லை, பயிற்சிகள் முக்கியங்கிறத நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா நானும் அப்படிலாம் போர் அடிச்சாதான் நீங்களும் இதெல்லாம் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியவும் புரியாது அது. ஏன்னா ஒரு வார்த்தைக்கு 50 அர்த்தம் இருக்கு. இதுதான் நான் ஒரு கேள்வி பண்ணுவோம். கர்நாடகாவில் போனோன்னா ஹோட்டல்ல போதுமா வேணுமா அப்படிங்கிறதுக்கு சாக்கா பேக்கான்னு கேட்டிருக்கான். ஐயோ சாப்பிட்டவன் என்ன நினைச்சிருக்கான், அதுவும் ஏதோ ஒரு உணவு போல் இருக்குன்ட்டு சாக்கில் 2 பேக்ல 2 விடுன்னு நானா. அது மாதிரிதான். ஏன்னா சர்வர் கேட்பார், ஐயா போதுமா இல்லை வேணும் வேணுமாங்கய்யா அப்படின்னு கேட்பார். அது மாதிரி அங்கேயும் கேட்டிருக்காரு. இது என்ன நினைச்சிருக்கு, சாப்பிட போனது ஓ ஸ்நாக்குனா ஏதோ தின்பண்டம் போல் இருக்கு, பேக்குனா 2 தின்பண்டம், அதுல 2 இதுல 2 கொண்டு வாங்க. அது மாதிரிதான். ஏன்னா அந்த பாடல்களுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கு. மேலோட்டமான ஒரு அர்த்தத்தை பார்த்தா தப்பாதான் புரியும். பயிற்சியில கவனம் செலுத்துறதுக்கு யாரும் ரெடியா இல்லை. ஞானம் வர்றேன், எதுக்கு ஞானம்? அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்காத ஞானத்தையும் அவங்க சொல்லிக் கொடுத்துட போறாங்க. ஒன்னாப்பு டீச்சர் சொல்லிக் கொடுக்காத திருக்குறள்ல இல்லாத ஞானத்தையும் அவங்க சொல்லிக் கொடுத்துட போறாங்க. திருக்குறளை நீங்க மார்க்கா பார்த்தீங்க, அதான் நீங்க பண்ண தப்பு. அதனால பயிற்சி செய்யணும்னு நினைங்க. இப்ப இடது காலை வலது தொடையில போட்டு அப்படி அமுக்குறேன். ஏழு சுவாசம். கண்டிப்பா 7 சுவாசம் பண்ணலாம், தப்பே இல்லை. முதல்ல கொஞ்ச நாள் பண்ண முடியாது, அந்த 10 நாள் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பண்ணலாம். அடுத்து வலது காலை இந்த பக்கம் போட்டுக்கிறேன். இந்த பக்கம் வரேன். இதுல என்ன தவறு பண்ணக்கூடாதுன்னா, இது போட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்படி பண்ணா முதுகு பிடிச்சுன்றோம்.
இந்த கால ஏன்னா இந்த வயிறு இன்னும் அமுங்கணும், வயிறு நல்லா, அதுதான் சொன்னேன். உண்டி சுருங்குதல் பெண்டிற் கழகுன்னு அவையார் எழுதினார். 2 கோடி புஸ்தகம் எடுத்து பார்த்தாலும் பெண்கள் கொஞ்சமா சாப்பிடணும்னு அவையார் சொன்னார்னு எழுதிட்டான். அவையார் காலத்துல எப்படி சாப்பிடுவாங்கன்னா, வீட்டுக்காரர் என்ன மிச்சம் வச்சாரோ அதை தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்குமே பெண்கள் பிள்ளையெல்லாம் அப்பா, அதாவது வீட்டுல சாப்பாடு கம்மியா இருந்தா அப்பா என்ன சொல்லுவாரு, எனக்கு வயிறு சரியில்லைன்ட்டு வெளியில கிளம்பி போயிடுவார். அம்மா என்ன பண்ணுவா, நீங்களாம் சாப்பிடுங்க, அப்பா வந்தோன்னா அப்பா கூட சேர்ந்து சாப்பிட்றேன்னு சாப்பிடுவா. மிச்சம் என்ன இருக்கோ அதான் சாப்பிடுவா. அம்மா பண்ற ஒரே தப்பு என்னன்னா, ராத்திரி இந்த உணவு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வயிற்றுல கொட்டின்றுவா. அப்ப இந்த இடத்துல ஔவையார் கண்டிப்பா பெண்கள் நிறைய சாப்பிட்றாங்கன்னு சொல்லியே இருக்க மாட்டார். உந்தி சுருங்குதல், வயிறுலாம் சின்னதா இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி இத ஐம்புலன்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்க்கணும். தேவையில்லாத விஷயத்த கொஞ்சமா பொம்பளை வாங்கிக்கோன்னு சொல்லியிருப்பான்னு. ஏன்னா செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்பாங்க. நல்ல விஷயம் கேட்கும்போது பசிக்காது, நல்ல காட்சிகளை பார்க்கும்போது பசிக்காது, கிளைமேட் நல்லா இருக்கும்போது பசிக்காது. இதெல்லாம் எதுவும் இல்லைன்னா பசி தெரியும், அப்ப கொஞ்சம் சாப்பிடணும். பசித்து புசின்னு சொன்ன ஔவையார் எப்படி உண்டி சுருங்கல், ஔவையார் பெண்கள் நிறைய சாப்பிட்டுருக்கா குறைச்சி சாப்பிட்டான்னு சொன்னான்னு எழுதியிருக்க முடியும். அப்படி எழுதவே இல்லை. தேவையில்லாதெல்லாம் நிறைய வாங்கிக்கிற, ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்கிற, அதெல்லாம் குறைச்சிக்கோ அப்படின்னு இருப்பார். ஏன்னா அதுக்கு பேரும் உணவு தான். காதுக்கு செய்தி உணவு, கண்ணுக்கு காட்சி உணவு, மூக்குக்கு நறுமணம் உணர்வு, தோலுக்கு சீதோசன நிலை உணர்வு. அதத்தான் ஔவையார் நீ போய் புரட்டி தமிழ் ஏடுகள்லயே எடுத்து பார்த்தா ஔவையார் குறைச்சி சாப்பிட சொன்னார்னு எழுதியிருக்கீங்க. அதனாலதான் அடுத்து அதெல்லாம் ஒரு காணொலியா போட போறேன். இந்த காலத்துல ஒரு படம் உண்டு, தங்கமலை ரகசியம்னு. ஒரு பொண்ணு கேட்ட செய்தியை வெளியில சொல்லணும்னா உண்டாயிடுவாளாம். ராஜா காது கதை காது, ராஜா காது கதை காதுன்னு. அதை வேணா சொல்லியிருப்பா அவ யாருன்னு சொல்லியிருந்தா அது பொதுவா சொல்லுவாங்க. பெண்கள் காதுல கேட்ட விஷயத்த வெளியில சொல்லிடுவாங்க. அவங்க நல்ல விஷயங்களை தான் சொல்லுவாங்க, கெட்ட விஷயங்களை அடக்கிக்குவாங்க. இது வேணும்னே இவன் நெகட்டிவா இருக்கு. பெண்கள்கிட்ட ஒரு ரகசியம், அதான் நான் சொல்லுவேன். எங்கேயாவது பெண் சித்தர் தீட்சை கொடுக்குறாரான்னு பாருங்களேன், கொடுக்கவே மாட்டார். பெண் சித்தர் யாராவது உருவாகி உங்களுக்கு, ஏன்னா அவங்கள்ட்ட எதை கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, நல்லவர்கள். பெண் சித்தரே கிடையாது. இந்த இவங்க சொல்ற சித்தர் விட்டுருங்க, இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த வியாபார சித்தர்கள், பெண் சுவாமியார்கள் யாராவது தீட்சை கொடுக்குறாங்களான்னு பாருங்களேன், ரொம்ப ரேர். ஆனா இப்ப அந்த கூட்டமும் கொஞ்சம் கிளம்பி இருக்கு, கொஞ்சமா கிளம்பி இருக்கு. அதனால அவங்க காதுல கேட்ட விஷயத்த உள்ள வச்சுக்க தெரியாது. அவங்க அனுபவிச்ச எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்குள்ள வச்சுக்க தெரியாது, வெளியில விட்டுருவாங்க. அது சமயத்துல நல்லதையும் அனுபவிச்சிருப்பாங்க, கெட்டதையும் அனுப்பிச்சிருப்பாங்க. அது நிறைய இடையூறுகளை ஏற்படுத்தும். அதனால சுருக்கமா கேளுன்னு ஔவையார் சொல்லியிருப்பார். சாப்பாடை குறைச்சுக்கோன்னு சொன்னார்னு எழுதியிருக்கேன். அதனால இனிமே அப்படிலாம் எழுதப்படாது. இப்ப அடுத்து முன்னால பின்னால நேரம் வரும், ஓய்வு எடுக்கிறோம். இப்ப எப்படி பேசிண்டே நான் பயிற்சி செய்றேன், அது மாதிரி கூட நீங்க செய்யலாம், ஒரு தப்பு இல்லை. ஏன்னா சார் எனக்கு விருந்தினர்கள் வந்திருக்காங்க, நான் பேசணும், பயிற்சியில் செய்யும் போது கவனமா இருக்கணும். நான் எதுக்கு கவனமா இருக்கணுங்கிறேன். கொத்தனார் சித்தால் மம்பட்டியாலாம் கவனமா கொஞ்சம் நான் பழகிறப்ப வரைக்கும் தான் கவனமா, அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே தான் கை காலெல்லாம் அசைப்பான். உடனே நான் தனுர் ஆசனமோ சிரசாசனமோ செய்ய சொல்ல, சின்ன சின்ன ஆசனங்கள். இதை செய்யும் போது பேசுறவரும் செய்வார், அவரும் ஆரோக்கியமா இருப்பார். தாராளமா பேசிக்கிட்டே செய்யலாம். நேரம் வரும்,
ஓய்வு எடுக்கிறோம். பாப்போம் இன்னைக்கு இந்த காணொலி எவ்வளவு பேர் ஷேர் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி எவ்வளவு பேர் கமெண்ட் எழுதுறேன்னு பார்ப்போம். அதே மாதிரி உங்களுடைய அந்த சென்னை முகாமுக்கு எவ்வளவு ஆதரவு வருதுங்கிறத நான் பார்க்கிறேன். இதுதான் பொதுமக்களுக்கு நான் வைக்கிற டெஸ்ட். இப்ப தினமும் கிழமை வாரியாக நாம் நேரத்துக்கு செய்ய வேண்டிய பிராணாயாமம் என்ன அப்படிங்கறத 19வது நாள் பார்க்க போறோம். இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில நம்மளுடைய மூச்சு காற்று மூக்கின் இடது துவாரம் வழியாக தடையில்லாமல் செல்ல வேண்டும். அதாவது 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் வலது பக்கம், 8 to 10 இடது பக்கம், திரும்ப 10 to 12 வலது பக்கம். இப்ப நான் காணொலி பதிவிடுற நேரம் 10 to 12, அதனால வலது பக்கம் செய்ய போறேன். பிராணாயாமம் பண்றப்ப இந்த மாதிரி வாசி தண்டம் உபயோகப்படுத்தலாம், இல்லாட்டி துண்டு உபயோகப்படுத்தலாம். அதனாலதான் அந்த காலத்துல முன்னோர்கள் துண்டு இல்லாம வெளியில போகாதன்னா. இந்த துண்டு ஒரு பெரிய காரிய சித்தி எந்திரம். நீங்க இடது அக்குள்ள அப்படி கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா சுறுசுறுப்பா ஆயிடுவீங்க, பயம் போயிடும். இதுக்கு போய் பீச்சை வாங்குறீங்க. இதே துண்டை எடுத்து இப்படி வலது அக்குள்ள வச்சுட்டீங்கன்னா கவனமா இருப்பீங்க, அமைதியா இருப்பீங்க. இதுக்கு போய் அமைதியா இருக்கிறதுக்கு பீச்சை என்ன சொல்லிக் கொடுங்க குருஜிங்கிறீங்க. ஒரு துண்டுலயே நம்ம முன்னோர்கள் வாழ்க்கைய அழகா முடிச்சிருக்கோம். அதனாலதான் வெளியில போகும்போது துண்டு இல்லாம போகாதன்னா, நெத்திக்கு துண்டு போடா. நெத்திக்கு இட்டுக்கும் போது தேவையில்லாத எதுவும் உள்ள வராது. ஏன்னா நம்ம முன்னோர் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால யாரும் தீட்சையெல்லாம் வாங்கல. அவன் மதத்துல அவனுடைய இனத்துல என்ன இருந்ததோ அந்த கலாச்சாரத்தை பின்பற்றினான். இந்த பிறர் இங்க படையெடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க டாமினேஷன்ல உன்னுடைய கலாச்சாரத்தையே விட்டு கொடுத்துட்ட. துண்டை எடுத்துன்னு போ, துண்டை இப்படி வச்சுக்கோ, சுறுசுறுப்பா ஆயிடுவ. துண்டை இப்படி வச்சுக்கோ, அமைதியாயிடுவ. கையை இப்படி கட்டிக்கோ, ஆக்ஞா வேலை செய்யும். ஆக்ஞாவே வேலை செய்யலன்னா சூப்பர் பிரெயின் யோகா சொல்லி கொடுங்கிற. அதுக்கு முதலே உக்கி ஓட வேண்டியதானேங்கிறேன். ஆக்ஞாவை நினைச்சு தீட்சை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உக்கி போடுறதுக்கு முதலே உக்கி போட்டுருக்கலாமே, முதலே கையை கட்டி இருக்கலாமே. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. அதே மாதிரி இனிமே போன் பண்ணி தேவையில்லாத கேள்வி கேட்க மாட்டீங்க. என்கிட்ட படிக்கிற பாடத்துக்கு சந்தேகங்கள், நான் அந்த குருட்ட படிச்சேன் இந்த குருட்ட படிச்சேன்னு அவர்கிட்ட தான் சந்தேகம் கேட்கணும். அதுக்குரிய சந்தேகத்தை நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா அவர் எந்த நோக்கத்துல எந்த நேரத்துல எப்படி அந்த பயிற்சியை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. அதனால அந்த மாதிரி சந்தேகம் கேட்காதீங்க. துண்டை இப்படி வச்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் கபாலபதி 7 தடவை இந்த பக்கம் ரெண்டுலையும். பஸ்திரிகா இப்ப என்ன பண்றேன், நான் சொன்ன மாதிரி சூரிய நாடி. இன்னைக்கு திங்கக்கிழமை 10 to 12 வலது பக்கம் மூச்சு போகணும். அதனால வலது பக்கம் மூச்சில் தொட போறேன். ஹம்மு நினைச்சு உள்ள இருக்கிறேன், சோ நினைச்சு வெளியே விட போறேன். பாருங்க, கிட்டத்தட்ட 3.5 நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் ஆகும் இந்த பயிற்சி செய்ய. நான் ஹம்மு நினைச்சு உள்ள இழுத்து சோ நினைச்சு வெளியில விட்டேன்னு வச்சுக்கோங்க, 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 27 சுவாசம் தான் நடந்திருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் பிரீத்திங் கம்மி ஆயிடும். ஏன்னா இந்த பிராணாயாமம் சொல்லி தரவங்க எல்லாம் நம்பர் ஆஃப் பிரீத்திங்க கம்மி பண்ணு. கிளி குறைச்சு சுவாசிக்குது, ஆமை குறைச்சு சுவாசிக்குது, யானை குறைச்சு சுவாசிக்குது. யானையோ கிளியோ ஆமையோ கல்யாணம் பண்ணிக்காது, பள்ளிக்கடம் போகாது, ட்ரெஸ் போட்டுக்காது, வேலைக்கு போகாது, யூடியூப் பார்க்காது, சமைச்சு சாப்பிடாது, சேர்த்து வைக்காது, வீடு கட்டாது. இனவிருத்தி பண்ணும் போது மட்டும்தான் பெர்மனன்ட் குடில். அதே இது ஒரு தடவை கூடு கட்டிடுதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் அதே கூட்டுல போய் தங்காது. ஆமையோட மூச்சு செய்யணும்னா ஆமை எப்படி வாழ்தோ அப்படியே தான் நீ வாழணும். ஆமை கோவிலுக்கு போகாது,
ஆமை வேதம் படிக்காது, ஆமை தீட்சை வாங்காது. மனிதன் என்ன செய்யணுமோ அதை பண்ணுங்க. அததான் திருமூலர் முதல் பாட்டிலேயே சொல்லியிருக்கார். 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 சென்றனன் தான் இருந்து தான் உணர்ந்து எட்டினான். இவன் தான் உணர்ந்து 8ன்னு எழுதிட்டான். இப்ப நம்பர் ஆஃப் பிரீத்திங் கம்மி பண்றது எவ்வளவு ஈஸின்னு தெரிஞ்சுக்குவோம். கால் விரல்கள், பாதங்கள், கணுக்கால்கள், கெண்டைக்கால்கள், முழங்கால்கள், தொடை பகுதிகள், பிருஷ்ட பகுதிகள், அடிவயிற்று பகுதிகள், இடுப்பு பகுதிகள், கீழ் முதுகு பகுதிகள், வயிற்று பகுதிகள், மேல் முதுகு பகுதிகள், மார்பு பகுதிகள், கை விரல்கள், உள்ளங்கைகள், கீழ் மணிக்கட்டுகள், கீழ் கைகள், முழங்கைகள், மேல் கைகள், தோள் பட்டைகள், கழுத்து பகுதிகள், வாய் பகுதிகள், மூக்கு பகுதிகள், கண்கள், காதுகள், நெற்றி பகுதிகள், தலைப்பகுதிகள். தளர்த்திக் கொள்ளும். 19வது நாள் பயிற்சி நிறைவடைந்தது. பயிற்சியோட முக்கியத்துவத்தை எல்லாம் பயிற்சியோடையே விளக்கமா நான் சொல்லியிருக்கேன், தெரிஞ்சுக்கங்க. நிச்சயம் நான் சென்னையில் நடத்த இருக்கிற முகாமுக்கு உதவி செய்வீங்கிற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் புதியதொரு தகவலுடன் சந்திப்போம். சந்தோஷம்.